கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் மீண்டும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலேயும் ஒரு சில பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி இப்பொழுது தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேளையிலே உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். விசேஷமாக இந்த மாதத்தின் இந்த கடைசி நாளிலே, இந்த ஆராதனை நாளிலே நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தரை கண்ணீர் மணி போல பாதுகாத்து எங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் அற்புதமாய் சந்தித்து எங்களை நடத்தி கொண்டு வந்தபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்புறம் இந்த நாளிலேயும் நாங்கள் அதிகமாக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நாமத்தை மயப்படுத்த கர்த்தர் கிருபை தருகிறாங்க. நாங்கள் ஒரு மனதோடுமை பாடி ஒரு மனதோடுமை ஆராதித்து வேத சத்தியத்தை கேட்டு இந்த நாளிலே உமக்குள்ளாய் நாங்கள் பலப்படவும், உமக்குள்ளாய் உயிர்ப்பிக்கப்படவும், உமக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை இந்த துவக்கம் முதல் முடிவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை திருத்துவ தேவன் எங்களை முற்றிலுமாய் ஆளுகை செய்து அற்புதமாய் நடத்தும். உடைய வல்ல கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு சில பாடலை பாடுவோம். நம்முடைய ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும்படியாக இந்த நாளிலே கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். விசேஷமாக இந்த மாதத்தின் கடைசி நாளிலே அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லி ஒரு பாடலை பாடப்போகிறோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் செய்து வந்த நன்மைகளை நினைக்கும் போது அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஆகவே நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் இருந்த பாடல் தான். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி
பாடலை கூட பாட போகிறோம். எண்ணிலடங்கா நன்மை செய்த இயேசு எனக்குள்ளே வாழ்பவர். நீர் செய்த நன்மைகள் இந்த உலகம் கொள்ளாதே. உம்மை புரிந்து வாழ என் நெஞ்சம் தாங்காதே. ஆகவே கர்த்தர் செய்த எண்ணிலடங்காத நன்மைகளை நாம் நினைத்து அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதத்தின் 31 நாட்களையும் ஆண்டவர் நமக்கு அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். எவ்வளவோ கஷ்டமான பாதைகளில் கடந்து வந்தாலும் அந்த பாதைகளை கடந்து செல்வதற்கு கர்த்தர் நமக்கு பலத்தை தந்து அவன் நடத்தி வந்தபடினாலே எண்ணிலடங்கா நன்மை செய்தவர் இயேசு எனக்குள்ளே என்றும் வாழ்பவர் என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை நம்மை நன்மை செய்தவர் இயேசு எனக்குள்ளே என்றும் வாழ்பவர். எண்ணிலடங்கா நன்மை செய்தவர் இயேசு எனக்குள்ளே என்றும் வாழ்பவர். எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டீரே, என் பாவம் மன்னிக்க ரத்தம் சிந்தினீரே. எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீரே, என் பாவம் மன்னிக்க ரத்தம் சிந்தினீரே. உம் ஜீவன் தந்து என் ஜீவன் மீட்டீர். உம் ஜீவன் தந்து என் ஜீவன் மீட்டீர். நீ செய்த நன்மைகள் இந்த உலகம் கொள்ளாதே. உம்மை தெரிந்து
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நாம் நன்றி சொல்லி அவரை ஆராதிக்க போகிறோம். நாம் பாடலை பாடினோம். பலவீன நேரத்தில் அவர் ஒருவரே நமக்கு பலன் தந்திருக்கிறார். சுகவீனத்தின் நேரத்திலே அவர் ஒருவரே நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, ஜீவன் தந்து நம்மை மீட்டிருக்கிறார். ஆகவே அந்த கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாக தகப்பனே, இந்த வருஷம் தொடங்கி 5 மாத காலங்கள், இந்த கடைசி நாள் வரைக்கும் எங்கள் கர்த்தர் எங்கள் அற்புதமாய் நடத்தி வந்ததற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்லும்படியாக அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்று சொல்லி எல்லாரும் தெரிந்த பாடல். அவர் மேல் அன்பு கூர்ந்து, ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு ஆராதிக்க போகிறோம் என்று சொல்லி அர்ப்பணித்தவர்களாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு அந்த காலை ஆராதனையிலே முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூர்ந்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எல்லா தெய்வ பிரசன்னத்திற்குள்ளாக நம்மை அர்ப்பணித்தவர்களாக அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். பிரைஸ் தி லார்ட். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆமென். ஆராதனை ஆராதனை எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றியா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றியா. என்னை கண்டீரே நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
பலன், சுகம், ஆரோக்கியத்திற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரித்து நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரையில் எங்களுக்கு உதவினீரே ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்த ஆண்டவர் இனி வருகிற நாட்களிலேயும் நிச்சயமாக எங்களுக்கு உதவி செய்வீர் என்ற விசுவாசத்தோடு கூட மீண்டுமாக எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே, இன்னும் எங்களுக்கு உதவி செய்வீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா எல்லாரும் சரணத்தை மீண்டுமாக இதுவரை உதவினவர் இன்னும் உதவி செய்ய எபினேசராக எங்கள் வாழ்க்கையில் இருந்து வழிநடத்த போகிறபடினால உமக்கு நன்றி சொல்கிறோம் என்று சொல்லி அவரை மீண்டும் ஆராதித்தோட நாமத்தை ஆயப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீர். அப்பா எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீர். எபினேசரே 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 ஏற்றுக்கொண்டதற்காக நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இதுவரைக்கும் ஆண்டவரின் வாழ்க்கையில ஆண்டவரே எபினேசராக இருந்து நடத்தி வந்தவர், உதவி செய்தவர், இன்னும் வருகிற நாட்களில் நீர்களுக்கு அற்புதமாய் உதவி செய்ய போகிறபடினால ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா இந்த ஆராதனை பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி இதுவரைக்கும் உதவி செய்த ஆண்டவர் இனி வருகிற நாட்களிலேயே பிள்ளைகளுக்கு அற்புதமாய் உதவி செய்யவே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்காக வழிவாசலுக்கு திறந்தருளுவீராக. இந்த நாளில் விசேஷமாக எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்கள் தேசத்தில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிற பயங்கரமான போராட்டங்கள், பயங்கரமான சூழ்நிலைகள், இவைகளை கடந்து வர கர்த்தர்கள் உதவி செய்திருக்கிறீர். இன்னும் கடந்து சொல்ல வேண்டும். எல்லா விதமான வைரஸ் தாக்குதலில் இருந்து எங்கள் ஜனங்களை, தேசத்தை முற்றிலுமாய் விடுதலை கொடுத்து ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலைகளை நீர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வெயிலின் காலங்களே உடைய பிள்ளைகளுக்கு நீர் பாதுகாப்பாக இருப்பீராக. பகலிலே வெயிலாகிடும், இரவிலே நிலவாகிடும் உன்னை சேதப்படுத்தாதென்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி என் தேவன் உடைய பிள்ளைகளுக்கு நீர் நிழலாக இருந்து அற்புதமாய் நடத்துவீராக. இந்த நாட்களில் யாரெல்லாம் மிகுந்த பலவீனத்தோடும் சுகவீனத்தோடு கூட இருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் என் தேவன் இரட்டிப்பான பலத்தை கட்டளையிடுவீராக, இரட்டிப்பான சுகத்தை கட்டளையிடுவீராக, இரட்டிப்பான ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராகப்பா. வல்லமையில கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும், எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட மீண்டுமாய் உங்களை சந்திக்க முடியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலேயும் நான் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது விரும்புகிறேன். கொலோசையருக்கு
எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து சில ஆவிக்குரிய சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு எழுதியிருக்கிற கடிதம் எவ்விதமாய் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக சத்தியங்களை இந்த அதிகாரத்தில் அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் ஒரு 4 காரியங்களை மாத்திரம் இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்காக எப்படி வாழ வேண்டும், எப்படி கர்த்தருக்காக நிற்க வேண்டும் என்கிற சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இப்பொழுது வாசிக்க கேட்போம். கொலோசியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை எடுத்து ஒரு வாசிப்போம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொன்னால் நாம் அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகளாகி நாம் அவருக்காக வாழ்வதற்கு எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு 4 சத்தியங்களை இந்த இடத்திலே அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு சொல்லுகிற முதலாவது காரியம் என்ன? அவருக்குள் நாம் வேர் கொண்டவர்களாகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, ஒரு மரத்திற்கு முக்கியமான ஒரு பகுதியே வேர் தான். அந்த வேர் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த வேர் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இருக்கணும். அந்த வேர் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இருந்தால் ஏற்ற காலத்திலே அது சரியாக கனி கொடுக்கும். அதே போல் ஆவிக்குரிய ஜீவத்தில் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாமும் கூட நம்முடைய அடித்தளம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தின் வேர் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்னா கர்த்தர் மேல் இருக்க வேண்டும், அவருக்குள் வேர் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்குள் வேர் கொள்ளும் போதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சில கனிகளை அவருக்காக கொடுக்க முடியும். ஆண்டவர் இயேசு சொல்லும் போது வேதத்துல விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று ஒரு ஓமை கதை சொல்கிறார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதை வழியிலே விழுந்தது, சில விதை கற்பாறையான இடத்திலே விழுந்தது, சில விதை முள்ளான இடங்களிலே விழுந்தது, சில விதை நல்ல நிலத்திலே விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 விதமான இடத்தை குறித்து, நிலங்களை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நல்ல நிலத்தில் விழுந்த விதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அது 30, 60, 100 பலன் கொடுத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வேர் எப்படிப்பட்ட இடத்துல இருக்க வேண்டும் என்று சொன்னால், வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போல அல்ல, அல்லது கற்பாறையான இடத்தில் விழுந்த விதையை போல அல்ல, முள்ளுள்ள இடத்தில் விழுந்த விதையை போல அல்ல, நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல அவருக்குள் வேர் கொள்ள வேண்டும். அவருக்குள் வேர் கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவருக்குள் வேர் கொள்ளும் போதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அவருக்கு பிரியமான வாழ்க்கை நம்மால வாழ முடியும். அவருக்குள் நாம் வேர் கொள்ள, நம்முடைய வேற எங்கேயும் போயிடக்கூடாது. நம்முடைய வேர் அவருக்குள் இருக்க வேண்டும். ஏசாயா புஸ்தகத்தில் வாசித்து பார்ப்போமானால் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆண்டவராகிய கர்த்தர் திராட்சை தோட்டத்தை ஒன்றை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். திராட்சை தோட்டத்தை ஆயத்தப்படுத்தி அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று அங்கே வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். திராட்சை தோட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அந்த தோட்டத்திலே கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், கனியை மட்டுமல்ல, நல்ல திராட்சை பழங்களை கொடுக்கும் என்று அவர் காத்திருந்தார். இன்றைக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நல்ல பழங்களை தரும் என்று காத்திருக்கிறார். ஆனால்
அந்த ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கிற போது என்ன நடந்தது? 2ஆம் வசனத்திலே திராட்சை தோட்டம் எப்படிப்பட்ட கனியை கொடுத்தது? கசப்பான கனிகளை தந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஜமானம் எதிர்பார்க்கிற பழம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது நல்ல பழங்களை கொடுக்க வேண்டும், திராட்சை பழங்களை கொடுக்க வேண்டும் என்று தோட்டக்காரன் எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த தோட்டம் எப்படிப்பட்ட பழங்களை கொடுத்தது என்றால் கசப்பான கனிகளை கொடுத்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் இந்த தோட்டத்தில் உள்ள மரங்கள் ஏன் அந்த கசப்பான கனிகளை கொடுத்தது என்று சொன்னால் அதன் வேர் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. கர்த்தரை தேட வேண்டிய விதமாக அவர்கள் கர்த்தரை தேடவில்லை. கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய விதமாய் கர்த்தரை ஆராதிக்கவில்லை. கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டிய விதமாய் தொழுது கொள்ளாததுனால கர்த்தர் எதிர்பார்த்த கனி அவர்களுக்குள் இல்லை. ஆகவேதான் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவருக்குள் நாம் வேர் கொள்ள வேண்டும். அவருக்குள் நாம் வேர் கொண்டவர்களாய் காணப்படும் போதுதான் எஜமானன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கனிகளை நம்மால கொடுக்க முடியும் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தின் 8வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். செழிப்பான மரத்தை போல் இருப்பான். தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். யார் என்று சொன்னால் அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டவன், ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவண்டை வேரூன்றப்பட்டவன். அது மாத்திரமல்ல, கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் யாருன்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன். முந்திராசம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? கர்த்தர் மேல் தான் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வேர் எங்கே இருக்க வேண்டும்? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டிருக்க வேண்டும். கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதா இருக்க வேண்டும். அதுதான் பவுல் சொல்கிறார், அவருக்குள் வேர் கொள்ள வேண்டும். நம்முடைய வேர் எங்கே இருக்கிறது? ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவண்டை இருக்கிறதா? கால்வாய் ஓரமாய் நம்முடைய வேர் நாட்டப்பட்டிருக்கிறதா என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவ்விதமாய் நம்முடைய வேர் அவருக்குள் இருக்கும்போது, தேவனுக்குள் வேர் இருக்கும்போது எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உஷ்ணம் வருகிறதை காணாமல், உஷ்ணம் வர்றது கூட தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு செடியாக கர்த்தர் மாற்றுகிறார். இலை பச்சையாக இருக்கும், ஒரு நாள் காய்ந்து போகாது. மழை தாட்சியான வருஷத்துலையும் மழையே இல்லாம போனா கூட அந்த வேர் எங்கே இருக்கிறது? தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டிருக்கிறபடினாலே மழை இல்லாத நாட்கள், மழை தாழ்ச்சியான நாட்களாக இருந்தாலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரமாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம தப்பாமல் ஏற்ற காலத்தில் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 1:3 அங்கே வேதம் சங்கீதக்காரன் வேதத்தில் சொல்லுகிற போது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குமா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க வேண்டுமானால், அல்லது ஒரு வெற்றி கிடைக்க வேண்டுமானால், ஒரு ஜெயம் கிடைக்க வேண்டுமானால், அவருக்குள் நாம் வேர் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆதியாகமத்தில் யோசேப்பை குறித்து நாம் வாசிப்போம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், யோசேப்பு கனிதரும் செடி, யோசேப்பு கனிதரும் செடியாய் காணப்பட்டான். அவனை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவன் கனிதர செடியாய் காணப்பட்டான். காரணம், அவனுடைய வேர் கர்த்தருக்குள் இருந்தது. எந்த சூழ்நிலைகளுக்குள் அவனை கர்த்தர் கொண்டு சென்றாலும்,
எந்த சூழ்நிலைகளுக்குள் நான் வாழ்ந்தாலும், பாதகமான சூழ்நிலைகளுக்குள் இருந்தாலும், சாதகமான ஒரு சூழ்நிலைகளுக்குள் இருந்தாலும், அவன் வேர் எப்போதும் கர்த்தருக்குள் இருந்ததுனால அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் கனி கொடுக்கிற ஒரு செடியாக காணப்பட்டான். கனி கொடுக்கிற செடியாக காணப்பட்டான். தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு இருதயம் மாற்றப்படுமானால் அவனுடைய வேர் எங்கே இருந்தது? கர்த்தருக்குள் இருந்தது. கனி கொடுக்கிற ஒரு செடியாக அவன் காணப்பட்டபடினால்தான் அவனை கர்த்தர் மென்மேலும் உயர்த்தி அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கனி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மத்தேயு 7:19 வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம், அப்போதை பார்த்தோம், நல்ல சுவையான கனி, இனிமையான கனி கொடுக்க வேண்டும். இங்கே சொல்லப்படுகிற நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டு பல வருஷமாய் ஆனது, அநேக வருஷம் என் வேர் கர்த்தருக்குள் இருந்தது, என்னுடைய வாழ்க்கையாகிய ஜீவியம் கர்த்தருக்குள் இருந்தது, ஆனால் இப்போ கொஞ்ச காலம் என் வேர் கர்த்தருக்குள் இல்லாதது போல நான் உணர்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்களானால், ஆண்டவர் மறுபடியும் உங்களை வேர் பற்றுவதற்கு, அந்த கிருபையை கொடுப்பதற்கு என் தேவன் நல்லவராக இருக்கிறார். அதனால ஏசாயாவின் புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிற போது, யூதா வம்சத்தாரை குறித்து சொல்லும் போது, மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை யாக்கோபு ஒரு பின்வாங்கிய சூழ்நிலையிலே யாக்கோபின் சந்ததியர் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், யூதா வம்சத்தாரை பார்த்து சொல்கிறார், மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார். ஒருவேளை இப்போ இந்த நாட்களில் நான் வேர் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் தேவனோடு இணைந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலையாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், மறுபடியும் மறுபடியும் நீங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள். இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, நான் உமக்குள் வேர் கொள்ளும்படியான கிருபைகளை தாரும். நான் உமக்குள் வேர் கொள்ளும் போது மழை தாழ்ச்சியான வருஷத்திலையும் தப்பாமல் என்னால் கனி கொடுக்க முடியுமே, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நீங்கள் தாரும் ஆண்டவரே. நான் உமக்குள் வேர் கொள்ள வேண்டும். மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை இன்றைக்கு எனக்கு தாரும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தியத்தில் வேதம் சொல்கிற காரியம் என்று சொன்னால், நாம் வேறு கொள்ள வேண்டியது கர்த்தருக்குள் வேறு கொள்ள வேண்டும். நான் கர்த்தருக்குள் வேறு கொள்ளும் போது நான் தப்பாமல் ஏற்ற காலங்களில் கொடுக்க வேண்டிய கனிகளை, என் தேவனுக்கு பிரியமான கனிகளை கொடுக்கும் போது என்னால் சொல்ல முடியும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய தோட்டத்தில் வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. நான் கர்த்தருக்குள் வேர் கொண்டிருக்கும் போது வாடை வந்தாலும் சரி, தென்றல் வந்தாலும் சரி, நான் தப்பாமல் கனி கொடுக்கிறவனாய் காணப்படுவேன். அது மாத்திரமல்ல, என் நேசரை பார்த்து தைரியமா நான் சொல்ல முடியும், என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. நாம் தேவனுக்கென்று கொடுத்திருக்கிற அருமையான கனிகளை என் நேசர் வந்து புசிக்கக்கூடிய அளவுக்கு நான் அருமையான கனிகளை கொடுக்கிறவளாய் காணப்பட வேண்டும். என் தேவன் எதிர்பார்க்கிற அந்த அருமையான கனிகளை நான் கொடுக்க வேண்டுமானால், என் தேவன் எதிர்பார்க்கிற அந்த நல்ல திராட்சை பழங்களை நான் கொடுக்க வேண்டுமானால், முதலாவது அவருக்குள் நான் வேர் கொள்ள வேண்டும். என் வேர் எங்கே இருக்கிறது? கர்த்தருக்குள் இருக்கிறதா, அல்லது உலகத்துக்குள் இருக்கிறதா, அல்லது இருளுக்குள் இருக்கிறதா, அல்லது பிசாசுக்குள் இருக்கிறதா? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இந்த காலையில் கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே, என் வேர் உமக்குள் காணப்பட எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேட்போம் என்று சொன்னால், ஏற்ற காலத்திலே தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கொலோசியர் வாசித்த அதே புஸ்தகத்தில் 2வது குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மேல் கட்டப்பட வேண்டும். 2ஆம் வசனம்,
2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மேல் கட்டப்பட வேண்டும். முதல்ல பார்த்தோம், அவருக்குள் வேர் கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஒரு கட்டடம், ஒரு கட்டிடத்திற்கு அவசியமானது, ஒரு மரத்திற்கு ரொம்ப அத்தியாவசியமானது வேர் என்று நாம் பார்த்தோம். அதே போல ஒரு கட்டிடத்திற்கு அவசியமானது எது அப்படின்னா அஸ்திபாரம் தான். இந்த வேதவசனத்தில் வாசிக்கிற போது அவர் மேல் கட்டப்பட வேண்டும். வேதுவை பார்த்து இயேசு சொல்கிறார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நம்முடைய வாழ்க்கை யார் மேல் கட்டப்பட வேண்டும்? கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட வேண்டும். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலின் அஸ்திவாரம் போடும்போது என்ன நடக்கும்? பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. பாதாளத்தின் வாசல் நம்மை மேற்கொள்வதில்லை. காரணம், இயேசு கிறிஸ்துவின் கையில தாவீதின் திறவுகோல் இருக்கிறது. ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாகிய தாவீதின் திறவுகோலை வைத்திருக்கிறபடினாலே, சகல அதிகாரமும் அவருக்குள் இருக்கிறபடினாலே, பாதாளத்தின் வாசல்கள் உன்னை ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது. எப்போது? கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் உன் வாழ்க்கையை கட்டியிருக்கும் போது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாதாளத்தின் வாசலை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார். வாசிப்போம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி சிறந்தபடினாலே, நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலும், பாதாளத்தின் வாசல்கள் ஒரு நாளும் உன்னை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால், சத்துருவின் கிரியைகள் உன்னை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால், மாம்சத்தின் கிரியைகள் உன்னை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால், நான் என்னுடைய வாழ்க்கையை அவர் மேல் கட்டி இருக்க வேண்டும். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டி இருக்க வேண்டும். அப்படி கட்டும்போது மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டி புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டியிருக்கிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நல்ல கவனிக்க வேண்டும். இந்த வீடு எங்கே அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது? கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கும் போது, பெரும் மழை வந்தாலும், பெரும் வெள்ளம் வந்தாலும், காற்று வந்தாலும், அந்த கண்மலை மேல் போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிற அந்த வீட்டின் மேல் மோதினாலும் அது ஒருபோதும் விழவே விழாது. காரணம் என்ன? அவர் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்திருக்கிறேன், அவைகளின்படி கீழ்ப்படிந்து கண்மலை வீடு கட்டிருக்கிறபடினாலே இயேசு சொல்லுகிறார், அவர்களை புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன். புத்தியுள்ளவர்கள் தன் வாழ்க்கையை எங்கே கட்டுவார்கள்? மணலின் மேல் அல்ல. மணலின் மேல் அஸ்திவாரம் போட்டால், இங்கே நான் வாசித்தது போல பெருமழை வந்து பெருவெள்ளம் வந்து காற்று மோதினால் உடனே இடிந்து விடும். நம்முடைய வாழ்க்கை இடிந்து போகாமல் இருப்பதற்கு கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நான் அஸ்திவாரம் போடுவேன். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து அழைக்கிறார், புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கண்மலையின் மேல் யாரெல்லாம் தன் வாழ்க்கையை அஸ்திவாரம் போடுகிறார்களோ அத்தனை பேரும் புத்தியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கிற போது, புத்தியுள்ள கன்னிகையில் 10 பேர் இருந்தார்கள். 10 கன்னிகையிலே 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தியுள்ளவர்கள் பரலோகத்திற்கு சென்றார்கள், புத்தி இல்லாதவர்கள் நரகத்திற்கு சென்றார்கள் என்று வேதம் சொல்கிறார்கள். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும்
கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போட்டு புத்தியுள்ளவர்களாக இருக்கிற அந்த வரிசையில வரும்போது உங்களையும் என்னையும் ஆண்டவர் பரலோகத்திற்கு கொண்டு செல்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த கண்மலை மேல் அஸ்திவாரம் போடுகிற போது நாம் பரலோகம் செல்வதற்கு தகுதியுடையவர்களாய் மாற்றப்பட்டு புத்தியுள்ளவர்கள் என்ற வரிசையில கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார். ஆகவே இரண்டாவது குறிப்பில் வாசிக்கிறோம், அவர் மேல் கட்டப்பட வேண்டும். முதலாவது பார்த்தோம், அவருக்குள் நாம் வேர் கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவர் மேல் நாம் நம்முடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்று நமக்கு வேதம் சொல்லியிருக்கிறது. மூன்றாவது, அதே கொலோசியர் 2:6 நாம் வாசித்தது போல அவருக்குள் நாம் நடக்க வேண்டும். அவருக்குள் நாம் நடக்க வேண்டும். அவருக்குள் நடக்க வேண்டும். தேவ சித்தத்தின்படி நாம் நடக்க பழக வேண்டும். கர்த்தர் நமக்கு காட்டுகிற பாதையிலே, அவர் நமக்கு சொல்லுகிற வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். ஒரு நாளும் நாம் சுயமாய் நடக்கக்கூடாது. ஒரு நாளும் சுயமாய் நாம் பேசக்கூடாது. சுயமாய் நாம் ஒரு நாளும் செயல்படக்கூடாது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து வேதம் நமக்கு யோவான் சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரம் சில அதிகாரத்தில் வாசித்து பார்க்கிற போது அங்கே வேதம் சொல்கிறது, அவர் வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார் என்று 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இயேசு விதமாய் சொல்லுகிறார், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை என்று சொல்லியிருக்கிறார். 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல நான் என் சுயமாய் வரவில்லை. 8:42 அவரே என்னை அனுப்பினார். நான் உலகத்துக்கு வந்தது கூட நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் என்று சொல்லியிருக்கிறார். 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல நான் சுயமாய் ஒன்றையும் பேசவில்லை. ஆண்டவர் இயேசு ஒரு நாளும் சுயமாய் பேச மாட்டார். 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லுகிறதில்லை. இயேசு கிறிஸ்து அவர் தன்னை குறித்து சொல்லும் போது, நான் எதை செய்தாலும் நான் சுயமாய் செய்ய மாட்டேன், அவருக்குள் நடப்பேன். என் அனுப்பின பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதன்படி மாத்திரமே நான் செய்வேனே தவிர நான் சுயமாய் ஒரு நாளும் எதையும் செய்ததில்லை என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். அப்படியானால் ஆவிக்குரிய உலகத்திலே வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அவருக்குள் நடப்போம் என்றால் நாம் சுயமாய் எதையும் பேச மாட்டோம், சுயமாய் நாம் எதையும் சிந்திக்க மாட்டோம், சுயமாய் எதையும் பேச மாட்டோம். அவர் உலகத்துக்கு வந்ததே அவர் சுயமாய் வரவில்லை என்று வேதம் சொல்கிறார். அவர் என்னை அனுப்பிதான் உலகத்துக்கு வந்தேன், அவரே என்னை அனுப்பினார் என்று இயேசு சொல்கிறார். அப்படினால் அவருக்குள் அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்க நாம் பழக வேண்டும். சங்கீதம் 32:8 எல்லாருக்கும் நன்றாக தெரியும், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று ஆண்டவர் தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆண்டவர் நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டும் போது எந்த வழியை காட்டுகிறாரோ அந்த வழியில் நாம் போக வேண்டும். எலியாசார் ஈசாக்குக்கு பின் பார்க்க சென்ற போது அந்த வேலையெல்லாம் வெற்றிகரமாய் முடிச்சு திரும்பவும் சொல்றான், கர்த்தரை நேர்வழியாய் நடத்தினார், நேர்வழியாய் நடத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அந்த நேர் வழியை இந்த எலியேசருக்கு கற்றுக் கொடுத்தது யார் என்றால் தன்னுடைய எஜமானாகிய ஆபிரகாம். காரணம், அவன் கர்த்தருடைய பாதையில் மாத்திரமே நடந்து சென்றான். அந்த பாதையை தன்னுடைய வேலைக்காரனும் கற்றுக் கொடுத்தான். ஆகவே அந்த எலியேசர் ஈசாக்கு பெண் பார்த்து சென்று திரும்பி வரும்போது, வெற்றிகரமாய் திரும்பி வரும்போது சொல்கிறான், என் ஆண்டவராய் கர்த்தர் என்னை நேர் பாதையை நடத்தினார், அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அப்படினால் அவருடைய பாதையில் அவருக்குள் நாம் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 58வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இங்க ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் நடத்துவார். அவர் நம்மை நடத்தும் போது
அவருக்குள் நடக்க வேண்டும் என்கிற அந்த காரியம் எப்படின்னா எப்பயாவது நடக்கிறதில்லை, நித்தமும் ஒவ்வொரு நாளும் அவருக்குள் நாம் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை நடத்தும் போது அவருக்குள் நாம் நடப்போமானால் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். செழிப்பான ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவதற்கு போதுமானவராய். எப்போ? அவருக்குள் நான் நடக்கும்போது, என் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நடக்கும்போது, அவர் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற அந்த பாதையில் நான் நடக்கும்போது நிச்சயமாக மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக நடத்துவார். எந்த குறையும் இல்லாம திருப்தியாக நடத்துவார். உன் எலும்புகள் நினமுள்ளதாக மாறும். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். 4வது 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. 4வது காரியம், விசுவாசத்தில் நீங்கள் போதிக்கப்பட்டபடியே. சபைகளில் விசுவாசத்தை குறித்து போதிக்கிறோம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே. எப்படி போதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ விசுவாசத்தை குறித்து, அந்த விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசத்தை விட்டு வழிவிலகக்கூடிய பல சூழ்நிலைகள் நமக்கு வரும். ஆனாலும் விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஸ்தோத்திரத்தினாலே விசுவாசம் பெருகிறது. ஸ்தோத்திரத்தோட அதில் நாம் பெருக வேண்டும். அப்போ 4வது, விசுவாசத்திலே உறுதிப்பட்டு விசுவாசத்திலே பெருக வேண்டும். உறுதிப்பட்டது மாத்திரமல்ல, விசுவாசத்தில் நாளுக்கு நாள் நாம் பெருக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 27:13 நான் வாசிக்கும் போது, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். விசுவாசத்திலே உறுதியாயிருந்த தாவீது அவன் சொல்றான், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன். நாமும் வரும் நாட்களிலே இந்த தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை நிச்சயமாய் காண்போம் என்று விசுவாசித்தால் கெட்டு போக மாட்டோம். விசுவாசியாமல் போனா கெட்டு போயிடும். சங்கீதக்காரர் அதைத்தான் சொல்கிறார், நானோ ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் நமக்குள்ள இல்லாமல் போனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போய்விடும். அதனால சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் விசுவாசித்ததுனால என் வாழ்க்கை கெட்டு போகாமல் இருந்துச்சு. அதனால விசுவாசத்துல நாம் உறுதிப்பட்டு விசுவாசத்துல நாம் வளர வேண்டும். ஏசாயா 7:9 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நாம் விசுவாசிக்காவிட்டால் நாம் கர்த்தருக்குள் நிலைத்து நிற்க முடியாது. விசுவாசத்தில் நிலை நிற்க முடியாது. பரிசுத்தத்தில் நிலை நிற்க முடியாது. நாம் நிலை நிற்க வேண்டுமானால், நாம் கெட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் விசுவாசத்திலே நான் உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசத்திலே உறுதியாக இருந்து ஸ்தோத்திரத்தோட அதிலே நாம் பெருகுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், யோசுவா காலேபு அன்றைக்கு கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி இந்த மோசே அனுப்பின போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். கானான் தேசத்திற்கு
வேவு பார்ப்பதற்கு மோசே 12 பேரை அனுப்பினார். ஆனால் 10 பேர் நற்செய்தி கொண்டு வரவில்லை, துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள், அவிசுவாசத்தை அறிக்கை செய்தார்கள். ஆனால் யோசுவா காலேபோ விசுவாசத்தோடு கூட நாம் அங்கே செல்வோமானால் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று விசுவாசத்தோடு சொன்னார்கள். அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்க வேண்டும். எதிர்மறையான சூழ்நிலையில் இருந்தாலும், நமக்கு எதிரான ஒரு பாதகமான சூழ்நிலையில் இருந்தாலும், அந்த நேரத்திலையும் யோசுவா காலேபை போல சொல்ல வேண்டும், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். இதுதான் விசுவாசத்தின் உறுதி. இதுதான் விசுவாசத்தின் உறுதி. கடைசி வரைக்கும் விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். இந்த வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள், உயர்வுகள், தாழ்வுகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் பல வரும். ஏசாவர் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் தொடர்ந்து கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார். அவர் ஜெயித்தார். அவர் ஜெயித்தார். தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் நானும் ஜெயிக்க வேண்டுமானால் நமக்குள் விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசத்திலே உறுதிப்பட்டு அதிலே நாம் பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்திலே நாம் பெருக வேண்டும். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே விருத்தி அடைய வேண்டும். விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய வேண்டும். அந்த கிருபையில தேவ சமூகத்தில் கேட்போமானால் நிச்சயமாக நாம் விசுவாசத்தில் இந்த கடைசி நாட்களில் விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போகிற பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசத்திலே உறுதியாக இருக்கும்போது, விசுவாசத்திலே நீ பெருக்கமடையும் போது, பெருகும்போது நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண முடியும். இந்த 4 காரியங்களை எதற்காக பவுல் இந்த புத்தகத்தை எழுத வேண்டும் என்றால் 4 காரியங்களை சொல்லியிருக்கிறார். என்ன காரியம்? அவருக்குள் நாம் வேர் கொள்ள வேண்டும், அவர் மேல் நம் வாழ்க்கையை கட்ட வேண்டும், அவருக்குள் நாம் நடக்க வேண்டும், விசுவாசத்திலே உறுதிப்பட்டு அதிலே நாம் ஸ்தோத்திரத்தோட பெருக வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்திலே பலவிதமான வஞ்சிக்கிற, ஏமாற்றுகிற காரியங்கள் இருக்கிறபடினால் அவைகளிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒருவனுடைய நய வசனிப்பினாலும் உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி இருக்க வேண்டும் என்பதற்காக நய வசனத்தினால், இனிமையான வார்த்தையினால் உங்களை யாரும் வசப்படுத்தி விடக்கூடாது, நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதற்காக எழுதுகிறேன். நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் அவருக்குள் வேர் கொள்ள வேண்டும், அவர் மேல் கட்டப்பட வேண்டும், அவருக்குள் நடக்க வேண்டும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி உங்களை காத்துக்கொள்ள முடியும். அது 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உங்களை ஒருவனும் கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல, ஆவிக்குரிய ஜீவத்திலே கொள்ளை கொண்டு போகக்கூடிய அநேக கிரியைகள் நடமாடிக்கொண்டிருக்கிறபடினாலே ஒருவன் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனம் படிப்போம். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினால் வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படிக்கு உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். ஒருவனும் உங்கள் பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு. நமக்கென்று ஆண்டவர் பந்தய பொருளை வச்சிருக்காரு.
அந்த பந்தய பொருளை நாம் ஒரு நாள் இழந்து போவதற்கு வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது, ஏமாற்றப்பட்டு போயிடக்கூடாது, எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இப்படி ஏமாந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் இன்றைய கேட்டத 4 சத்தியத்தின்படி நான் அவருக்குள் வேறு கொண்டு, அவர் மேல் கட்டப்பட்டு, அவருக்குள் நடந்து, விசுவாசத்தில் உறுதிப்பட்டு அதிலே நான் பெருகுவேன். ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை நிச்சயமாய் நான் பெற்றுக்கொள்வேன். அதை ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, உனக்குரியதை பற்றி கொண்டிருந்து வேதம் சொல்லுகிறது. தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, ஆவிக்குரிய காரியங்களை இழந்து போகாதபடிக்கு அவைகளை பற்றி கொண்டிருப்போம். ஆனால் நிச்சயமாய் தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாக நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த எல்லா காரியத்திலையும் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். 2:15 வாசித்தது போல ஆண்டவர் இயேசு சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். நாமும் வெற்றி சிறந்தவர்களாய் காணப்படுவோமானால் நிச்சயமாய் கர்த்தரை அற்புதமாக நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி அவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. உடைய சமூகத்திலே வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், வசனத்தை கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே கேட்ட வசனத்தின்படியே உமக்குள்ளாய் நாங்கள் ஆண்டவரே உமக்குள்ளாய் ஆண்டவர் நேர்கொள்ள, உமக்குள்ளாய் கனி கொடுக்க அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும் என்று நீங்கள் தேவ சமூகத்தை அர்ப்பணிப்பீர்களானால் நிச்சயமாய் கர்த்தருடைய ஆவியானவர் விசேஷத்தை கிருபைகளை கால்களை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு பாடலை பாடி அவருடைய சமூகத்தை ஜெபித்து நாம் பயன்படுத்த போகிறோம். இலைகள் உதிர்ந்த நாட்களிலே நான் மரித்து போனேன் என்றனர். கனிகளின் அறிகுறி இல்லாத நாட்களில் நீ பிழைப்பதே அரிது என்று ஜனங்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் நீர் என்னுள் வேறாக இருப்பதினால் நான் மறுபடியும் துளிர்த்ததில் காண்பித்தேன். யூதா மறுபடியும் கீழே மேல் பற்றி மேலே கனி கொடுப்பான் என்ற வார்த்தைப்படி மறுபடியும் கனி கொடுக்கிற அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாரா? ஆமென். நாட்களிலே நான் மரித்து போனேன் என்றனரே, கனிகளின் அறிகுறி இல்லாததால் பிழைப்பதே அரிது என்றனரே.
நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் உமக்குள் வேர் கொண்டு ஆண்டவரே உம்மேல் கட்டப்பட்டு உமக்குள் நடந்து விசுவாசத்தில் உறுதிப்பட்டு அதிலே நாங்கள் ஸ்தோத்திரத்தோட பெருகும்படி எங்கள் தேவன் நாட்களிலே அப்படிப்பட்ட கிருபைகளை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக வைத்திருக்கிற பந்தய பொருளை ஒரு நாளும் இழந்து போகாதபடிக்கு அதை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும்படியான பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தருக்கு தருவீராக. இந்த நாளிலே செய்தியை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு புதிய ஆண்டவரே ஸ்தோத்திரம், புதிய கிருபையை, ஒரு புதிய வளர்ச்சியை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய பலத்தை நீ தர வேண்டும் என்று உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த கடைசி காலத்திலே வாழ்கிற நாங்கள் ஆண்டவரே ஒரு நாளும் ஒருவராலும் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு நாங்கள் கவனமாயிருந்து எச்சரிக்கையாக இருக்க நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த மாதத்தில் இந்த கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் உங்களை கண்ணி மணி போல பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. வரக்கூடிய மாதங்களிலேயும் நீர் எங்களை அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் நடத்துகிறார் அப்பா. உங்களுடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், உங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம், உங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சீக்கிரத்தில் ஆலயம் திறக்கப்பட்டு உங்களை விடுதலையோடு பாடி துதித்து ஆராதிக்க முடியாத அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை என் தேவன் சீக்கிரமாக எங்களுக்கு ஏற்படுத்தி தருவீராக. வல்லமுள்ள கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் சமாதானமும் நம் அனைவரோடு எப்போதும் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.